1950 தி ஜானகிராமன் ஒரு கதை எழுதியிருக்கார். கடன் தீர்ந்தது அப்படின்னு. ஒருத்தங்களை ஏமாற்றணும்னா என்ன செய்யணும்? அவங்க ஆசையை தூண்டணும். சுந்தர தேசிகர்னு ஒரு நல்ல மனிதர் இருப்பார். அந்த ஊர்லேயே எல்லாருக்கும் பஞ்சாயத்து சொல்ல, பிரச்சனைகளை தீர்க்க, சைவ சித்தாந்தம் படிக்க, தேவாரம்லாம் பாடிக்கிட்டு நல்ல மனுஷனாக தான் இருப்பார். அவரை ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒரு புரோக்கர், பக்கத்து ஊரில் ஒரு வயல் வருது, ஒரு குழி ₹4.50 தான். அந்த காலத்து 1950களில் பார்த்துக்கோங்க, 2.5 வேலினெல்லாம் இருக்குது. யாருக்கும் தெரியாது. நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக முடிச்சு கொடுக்குறேன்னு இவர் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி 1000 ரூபாய் 2000 அவர் தங்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் விற்று வெண்ட கொடுத்துருவார். இப்படி அவரை ஏமாற்றி ஒரு கட்டத்தில் டெய்லி வீட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தவன் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வருவான், அப்புறம் மாதத்துக்கு ஒருக்கா வருவான், அப்புறம் வரவே மாட்டான். அதுக்கப்புறம் தான் ஊரில் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கேட்பார், அவன் எங்கப்பா அப்படின்னு. அவனை ஏன் தேடுறீங்க? அவன் சரியான ஃப்ராடு, நிறைய பேரை ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டான். அவருக்கு அப்படியே ஹார்ட்டே நின்ன மாதிரி ஆயிரும். அப்படியே அதிர்ந்து போய் நிற்பார். என்னங்க என்னாச்சு? அவனை நம்பி 20,000 ரூபா கொடுத்துட்டேன்டா, பக்கத்து ஊர் நிலத்தை வாங்கி தரேன்னு சொல்லி 20,000 ரூபா வாங்கிட்டு போயிட்டான். சொத்தெல்லாம் விற்று அவனுக்கு கொடுத்துட்டேன். ஓடி போயிட்டானே அப்படின்னு அவனை தேடி கண்டுபிடிச்சி அடித்து இழுத்துட்டு வந்தால் அவன்கிட்ட ஒரு பைசாவும் இருக்காது. ஏமாத்தினவன் கையில் எந்த பைசாவும் இருக்காது. எல்லாத்தையும் செலவழித்து ராமேஸ்வரம், வேதாரண்யம் எல்லாம் போய் இருக்கிற ஹோட்டல்லாம் சாப்பிட்டு லைஃப்பை அனுபவிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். நாளாக ஆக என்ன ஆகும்னா அவனுக்கு உடம்பு முடியாமல் போய் ஒரு மோசமான வியாதி வந்து படுத்த படுக்கே ஆயிரும். கிட்ட சொல்லுவாங்க, அவங்கள ஏமாத்தினவன் சாக கிடக்கான், எப்படி பார்த்தாலும் 2-3 நாளில் செத்து போயிடுவான். என்னடா சொல்கிற? ஆள் ஆகிருதியாக இருப்பான்ல, இருப்பான். ஏமாத்தின துட்டு எத்தனை நாள் என் உடம்புல நிற்கும்? சாவ கிடக்குறான். திட்டுன்னு எந்திரிச்சு வேகமாக அவன் வீட்டுக்கு போகிறார். நாம் கூட என்ன நினைப்போம், ஏதோ திட்டுறதுக்கு போகிறாரு, இல்லை ஏதாவது இருந்தால் குடுறான்னு கேட்கத்தானே போகிறாரு நினைப்பேன். நேராக போவார். வீட்டுக்குள்ளே போன உடனே அவங்க மனைவி பதறி போயிடுவாங்க. ஐயோ இவர் வந்திருக்காருன்ட்டு ஒரு சேர் எடுத்து போட்டு கணவனை எழுப்புவாங்க. ஒரு தேசிகர் வந்திருக்காரு. யார்? தேசிகர் வந்திருக்கார். இவனால் எந்திக்க கூட முடியாது, இப்படியே பார்ப்பான். சேர் எடுத்து பக்கத்தில் போட்டு உட்காந்து, இந்த பாரு, நீ இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிற, என்னை ஏமாற்றிட்ட. ஆனால் என்னை ஏமாற்றி என் காசில் நீ சந்தோஷமாக தான்ப்பா இருந்திருக்க, அதில் எனக்கும் சந்தோஷம்தான்ப்பா. ஆனால் நீ எனக்கு கடனாளியாக நீ சாகக்கூடாது. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? கடன் வச்சுட்டு ஒருத்தங்க வயிற்றுச்சலில் விழுந்துட்டு செத்தவன் ஆத்மா சாந்தி அடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட இப்போ ₹1 ₹2 என்ன இருந்தாலும் என் கையில் கொடு, அதை வாங்கிட்டு நீ வாங்கின கடன் எல்லாமே தீர்ந்து போச்சுன்னு உனக்கு எழுதி கொடுத்துட்டு போகிறேன்ட்டு உட்காருவார். அவன் அப்படியே அழுதுகிட்டே இருப்பான். அவன் கையை கூட தூக்க முடியாது. அவங்க மனைவி வீடு முழுக்க தேடி ஒரு காலனாக இருக்குங்க. அந்த காலனாவை கணவன் கையில் இப்படி வச்சு இப்படி பிடிச்சி அவர்கிட்ட கொடுக்கும். அவர் அந்த காலனாவை எடுத்துட்டு, நீ என்கிட்ட வாங்கின எல்லா கடனும் தீர்ந்து போச்சுப்பா, நீ இனிமேல் யாருக்கும் கடனாளி கிடையாது, நிம்மதியாக போயிச்சே அப்படின்னு எந்திரிச்சு போயிடுவார். கடன் தீர்ந்தது.